வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 குரூப் 4 எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது, எவ்வளோ மார்க் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, எந்த புக்ஸ்லாம் படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இதுவரை கேட்டிருக்காங்க, இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 180+ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் வந்து 180+ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகமான நபர்கள் வந்து 180+ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 180+ தான் நம்ம வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் நம்ம வந்து அந்த ப்ரெஷரோடு இருக்க முடியாது. ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், கம்மியாக எடுத்துகிட்டு இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கணும் கூடாதுன்றதுக்காண்டி 180+ நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இது 180+ டார்கெட் வச்சுட்டு 170 எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இருக்காதீங்க. 180+னா 180+ தான், அப்படி தான் எடுக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 180+ எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 95+ போடணும். ரெண்டாவது மேக்ஸில் 22+ போடணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல வந்து 65+ போடணும். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் 180+ போட முடியும். இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 183 வரும். இதுலேயே வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். ஓகே, வீடியோவில் வந்து சிம்பிளாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறேன். கிளியராக ஒரு பாயிண்ட் விடாமல் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எந்த போட்டித் தேர்வுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளை எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதில் கிளியராக வந்து நானே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் அதுக்கான பிடிஎஃப் எங்கெங்கே இருக்குது, ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கெங்கே இருக்குது, எங்கேருந்து கேட்டிருந்தாங்கன்றதை அனலைஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபுமே நான் வந்து டெலகிராமில் போட்டு விட்றேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி குரூப் 2க்கு போட்டிருக்கேன், குரூப் 4க்கு இன்னும் போடலை. நான் அதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th பார்த்தீங்கன்னா நியூ புக்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓல்டு புக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓவராலாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 72 கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் நியூ புக்லேருந்து மட்டுமே 72 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 21 கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இதே குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. 40 கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வரும். ஏன் 102 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த குரூப் 2க்கு மட்டும் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பொறுத்துக்களை கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விகளும், பொறுத்துக்களில் வந்து ஒரு 4 கேள்வி இருக்குன்னா அந்த 4 கேள்விகள்லையுமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி போட்டேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பொறுத்துக்க கொஸ்டின் வந்து ஒரு விடையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மூலமாக பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம 4 கொஸ்டினுக்கான ஆன்சருமே எங்கே இருக்குது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே இருந்தால் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த குரூப் 2வில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா, இந்த அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்லேருந்தே 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இந்த 4 கொஸ்டினில் வந்து 2 கொஸ்டின் வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓல்டு புக்லேருந்து. ஓல்டு புக்லேருந்து கேட்டிருந்த 6 கொஸ்டினில் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. நியூ புக் பொறுத்துக்கவும் பழைய சிறப்பு தமிழ் பொறுத்துக்கவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதில் 2 ஆட் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த முறை தேர்வு எழுதும் போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு வரலன்னா எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ அதனால் அட்வான்ஸ் தமிழையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து குரூப் 2வையும் குரூப் 4ஐயும் எதுக்கு எடுத்திருக்கேன், பழைய 2022 நடந்த குரூப் 4 தேர்வை நான் எடுக்காமல் குரூப் 4ஐயும் குரூப் 2வையும் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ கரண்ட் பேட்டர்ன் என்ன இருக்கும், ஏன்னா ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி தரம் தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப குரூப் 4ம் குரூப் 2ம் ரெண்டுலேயுமே தமிழ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். 95 கேள்விகள் கிட்ட வந்து புக்லேருந்து தான் கேட்குறாங்க, ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. மிச்சம் இருக்கிற 5 கேள்விகளோ 3 கேள்விகளோ அதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கொஸ்டின் இந்த பிள்ளை திருத்தம் சேர்த்து மொத்தம் 6 கொஸ்டின் வந்து குரூப் 4ல் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் எந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியுன்ற விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. அகரவரிசை எழுத முடியும், தந்தவர் எழுத முடியும், பழமொழி எழுத முடியும், பிழை திருத்தம் எழுத முடியும், மனக்குரங்கும் எழுத முடியும். தப்பித்தவரை நீங்கள் எழுத முடியலன்னு சொன்னால் கூட அது அந்த மனக்குரங்கா மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமாகவும் இருக்காது. ஸோ 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து புது புக்கிலேருந்து வந்ததான் தான் கணக்கில் எடுத்துக்கணும். குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வேர்ச்சொல் எதிர்ச்சொல், அப்புறம் அதே வினையாளனையும் பேர் தான் கேட்டிருக்காங்க. அறைந்தவர், அறை என்பதன் வினையாளனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே 3 கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து நார்மலாகவே போட முடியும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதுமானது. அதை சொல்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை இருக்க நியூ புக்லேருந்து 51லேருந்து 44 கேள்விகள் வரை கேட்குறாங்க. அந்த 44ன்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே குரூப் 4க்கான கொஸ்டின்ஸ்,
ரைட் சைடு இருக்கிறது வந்து குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸ். இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கிளியராக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன். இப்போ 6th to 10th வரை இருக்க நியூ புக்லேருந்து மொத்தம் 51 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th 12th நியூ புக்லேருந்து 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 11th 12th அட்வான்ஸ் நியூ புக்லேருந்து 7 கேள்விகள் வரை கேட்டிருக்காங்க. 2 தேர்வுகள்லையுமே 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6th to 10th வரை இருக்கிற ஓல்டு புக்கிலேருந்து பழைய புத்தகத்துலேருந்து 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல் வந்து 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 11th 12th ஓல்டு புக்லேருந்து 5லேருந்து 7 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. 11th 12th அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்லேருந்து குரூப் 4ல் எதுவுமே கேட்கல. ஆனால் குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 6 கேள்விகள் வரை கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து இந்த 2 தேர்வுலையும் கேட்கல. ஆனால் அதுக்கு முந்தைய தேர்வான 2022 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலான ஒரு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி படிக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆயிரும், படிக்கவும் முடியாது. ஸோ இதுலேருந்து எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலை எலிமினேட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. அப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா, அதையும் ஓல்டு புக் 11th 12th அட்வான்ஸ் தமிழில் ஓல்டு புக் வந்து 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் 6 கேள்விகளில் வந்து 3 கேள்விகள் வந்து இலக்கணத்துலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. மிச்சம் 3 கொஸ்டினுமே பொறுத்துகள்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். குரூப் 2ல் தான் கேட்டிருக்காங்களே தவிர குரூப் 4ல் கேட்கல. இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு படிக்கணுமான்னு கேட்டால் அது தேவையில்லாத விஷயம். எந்த பகுதி வந்து நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம். முதல்ல நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா அதை வந்து எப்படி டாபிக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிறையா புத்தகத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே போனீங்கன்னா படிக்க முடியாது. ஸோ எவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. 11th 12th ஓல்டு தமிழில் வந்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ படிக்க தேவையில்லை. இது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதியில் தான் அதிகமான கேள்விகள் வரும். அப்புறம் உரைநடை பகுதியிலேருந்து வரும். இதில் 250 பக்கம் கிட்ட வந்து புத்தகம் இருக்குன்னா அதில் 100 பக்கம் வந்து துணைப்பாட பகுதிக்கே போயிடும். அதனால் அந்த பாடப்பகுதியில் வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ 11th 12th ஓவரால் சேர்த்தோம்னாலே ஒரு 250 பக்கம், 2 புத்தகத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட 250 பக்கம் கூட தாண்டாது. ஸோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ அதனால் அதையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதில் வந்து பாடல் வரிகள் படிக்க தேவையில்லை. நீங்கள் பாடல் வரிகள் வந்து ஒரு ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் நான் தரேன், அதுலேருந்து மட்டும் பாடல் வரிகளை பறிச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற பாடங்களுக்கு வந்து பாடல் வரிகள் படிக்க தேவையில்லை. முதல் வரியை மட்டும் சும்மா ஒரு ரீடு மட்டும் விட்டுட்டு போயிருங்க. சரிங்களா? இது வந்து 11th 12th ஓல்டு புக் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதை எலிமினேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 11th 12th இருக்க அட்வான்ஸ் தமிழ் அதில் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 பக்கம் கிட்டத்தட்ட வந்து 200 பக்கத்தை எலிமினேட் பண்ணலாம். துணைப்பாடமும் இருக்கும், கதைகள் இருக்கும். அதை எலிமினேட் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட் இருக்கும், சில குறிப்பிட்ட தலைப்பு கீழே தான் கேள்விகள் ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் டெலகிராமில். அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரியும் எங்கே இருந்தாலும் அட்வான்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் மாற்றிட்டோம்னா இவ்வளோ தான் படிக்க வேண்டியது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகமும் பழைய பாட புத்தகமும் முழுமையாக படிக்கணும். புதிய பாட புத்தகம் பொறுத்தளவுக்கு 6லேருந்து 12 வரை எந்த பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஆனால் பழைய பாட புத்தகத்தில் சிலபஸ் வைஸ் எந்த டாபிக் இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பழைய புத்தகத்தில் இருக்கிறதுல சிலபஸ் வைஸ் படித்தா போதும். அதுக்கப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழ் வந்து நியூ புக்கில் இருந்து குறிப்பிட்ட டாபிக் வந்து என்னன்னு சொல்லி செலக்டிவாக இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். ஓகே, இதெல்லாம் படித்தா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95+ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் அட்டன் பண்ண முடியும். 97 கூட எடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிருக்கட்டுமேன்றதுக்காண்டி 95+ போட்டிருக்கேன். ஓகே, இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க. பட் எப்படி படிக்கணும், தமிழில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 10th புக் எடுத்திருக்கேன். இப்போ 10th புக்கு நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, எப்பயுமே நமக்கு வந்து மெயினாக அதிக கேள்வி வந்து கேட்குறது 9th 10th புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ நான் 10th புக்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ 10th வந்து பாவலர் பெருஞ்சித்தன் தான் இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 11th 12th போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் வந்து இருக்கார் அப்படின்னா நீங்கள் அங்கே படிப்பீங்க இல்லையா, அங்கே நல்லா படிங்க. அந்த 11th 12th இதெல்லாம் படிங்க. படிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, 10th புக்குள்ளே இருக்கும் இல்லையா, இங்கே வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை இங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது இங்கே சும்மா நார்மலாக இப்படி நோட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இவர் எழுதின புக்கு வந்து இந்த பள்ளி பறவைகள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து அங்கே கொடுத்துருக்கப்ப இங்கே பள்ளி பறவைகள் இருக்குது. இந்த பள்ளி பறவைகளில் 3 பிரிவுகள் இருக்கும். ஸோ அது வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஓல்டு புக்கு நீங்கள் படிக்கிறப்ப இந்த பாயிண்ட் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து இது எழுதிருங்க. சரிங்களா? இங்கே வந்து எழுதிங்க 3 பிரிவு இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை பிரிவு இருக்குது, இப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்கில் எழுதிருங்க. ஸோ ஏன் அப்படின்னா ரிவிஷன் டைமில் வந்து நம்ம எல்லா புக்கையும் நம்மளால் ஒரே டயத்தை ரிவிஷன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு டாப்பிக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே தலைப்பு கீழே வந்து எல்லாத்தையும் கொண்டு வரப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறப்ப.
இப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை நியூ புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு புக் போகிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நியூ புக்கில் இருக்க டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டாபிக்ஸில் இந்த இடத்துல இந்த பிளேஸில் வந்து ஒரு A4 ஷீட்டை வந்து ஒட்டிடுங்க ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும். சரிங்களா? ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ, அட்வான்ஸ் தமிழாக இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்களா, அதெல்லாம் அதை எழுதிருங்க. ஸோ நம்ம வந்து சோர்ஸை வந்து எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு சோர்ஸை குறைங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த நியூ புக் படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அதையும் சேர்த்து ரைட்டாக பார்த்துட்டு போவீங்க. அப்போ ஓல்டு புக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், நியூ புக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், அட்வான்ஸ் தமிழும் படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்குன்னு அங்கே இருக்க எல்லாம் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பக்கத்தை போட்டு இங்கே எழுதி விட்றாதீங்க. ஒரு பேஜை வந்து கொண்டு வந்து வைங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ அதிலே வந்து ஏதோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, பாட்டு வரியே கொடுத்துருக்காங்கன்னா, அதில் இருக்க முக்கியமான பாட்டு வரிக்குன்னா அதை மட்டும் எழுதுங்க. மொத்த பாட்டு வரி இங்கே கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணாதீங்க. கிளியராக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் விட்டு போன பாயிண்ட்ஸ். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பாவரல் பிரிஞ்சு தான் படிக்கிறீங்கன்னா, இப்போ இவர் வந்து கனிச்சாருன்ற புக் எழுதினார், அப்புறம் வந்து உலகியல் 100, பாவிய குத்து 100 ஆசிரியம் இப்படிலாம் எழுதியிருக்காரு. இது எல்லாமே இங்கே படிச்சிருப்போம். இதே விஷயம் எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்லேயும் இருக்கும், 11th 12th இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டி போகிறப்ப நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா, இதில் இல்லாத பாயிண்ட்டு. ஸோ இந்த எதில் இல்லாத பாயிண்ட் அப்படின்றத நான் சொல்ல வரேன்னா, மெயினாக வந்து 6th to 10th இருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக படிப்பீங்க நியூ புக்கை. அதனால இந்த 6th to 10th வரை இருக்க நியூ புக்கில் இருக்க டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்டும் எழுத பாருங்கள். இப்போ வெளியிலேருந்து இப்போ பெருச்சத்தை பற்றி டாபிக் பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து எழுதுங்க. 12th போய் எழுதிடுறாங்க. 12th போய் அந்த டாபிக் இருக்குன்னா அங்கனக்குள்ளே போய் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 12th புக்கை வந்து நம்ம அடிக்கடி படிக்க மாட்டோம். ஸோ அப்போ 6th to 10th வரை இருக்க புக்கில் எந்த புக்கை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த புக்கில் எழுதுங்க. ஸோ இங்கே எழுதுகிறப்ப நமக்கு என்ன ஆகுனா, அடுத்து படிக்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இப்போ ஒவ்வொரு வாட்டி இப்போ இதே தான் பாலிட்டிலையும் இதே தான். 10th பாலிட்டி புக் எடுத்துக்கோங்க, அரசியலமைப்பு படிக்கிறீங்க. இதே 12th போகிறப்ப என்னென்னா, அந்த டாபிக் வந்து சேம் தான் படிக்க போகிறாங்க, சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து 10th எழுதி விட்ருங்க ஒரு பேஜை ஒட்டி. ஸோ அப்படி எழுதுகிறப்ப உங்களால் கிளியராக ஒரு தலைப்பை வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த அடுத்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா, தேவநாய பாவனர் எழுதினது. பாவனர் பற்றி பழைய புக்கை வந்து 8ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து அவரை பற்றி கேட்குறாங்க. சரிங்களா? இல்லைனா நியூ புக்கில் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே பாவனர் இருக்காருன்னா அங்கே இருக்க பாவனர் தூக்கி இங்கே கொண்டு வந்துருங்க. அவர் எதுக்கு அங்கே தனியாக இருக்கார், இங்கே கூட்டு வந்து இங்கே வச்சுருங்க. சரிங்களா? ரெண்டு பாவனரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து படிக்கிற மெத்தட் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் அடுத்த விஷயங்களை. அடுத்து வந்து ஜிஎஸ் கொடுத்துருக்கேன். பட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ்லேருந்து 25 கேள்விகள் கிட்ட கேட்குறாங்க. அந்த 25 கேள்விகளும் நீங்கள் வந்து எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்க மாடல், ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நோட் பண்ணி அதை டெய்லி ரெகுலராக படிக்கிற மாதிரி மேக்ஸை மட்டும் வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் அண்ட் தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். மேக்ஸ் தமிழை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் கம்மியான மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் ஜிஎஸ் அதிகமாக எடுத்தால் கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, தமிழ் அண்ட் மேக்ஸில் வந்து நிறைய பேர் காம்படிஷனில் வந்து நல்லா படித்து வச்சுருப்பாங்க. இதே வந்து ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஜிஎஸ் கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்டால் கூட நம்ம தமிழ் அண்ட் மேக்ஸ் நல்லா பண்ணாலே நம்ம தேர்வில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு வாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் 2022 2024 இந்த 2 வருஷங்கள்லேயும் கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ். நான் ஏன் இதில் குரூப் 2 எடுக்கலைன்னா, குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் குரூப் 2 வந்து இதில் எடுக்கல. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 2022 24 அட்டாச் பண்ணியிருக்கேன். சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2022. 2024 வந்து 8 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 8 கேள்விகள், அப்புறம் 11 கேள்விகள். ஜியாகிரஃபிலேருந்து புவியியல் பாடப்பகுதியிலேருந்து 9 கேள்விகள் வந்து 2022 கேட்டிருக்காங்க. 4 கேள்விகள் வந்து 2024 கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து பொருளியல்லேருந்து 8 கேள்விகள் வந்து 2 வருஷமும் கேட்டிருக்காங்க. பாலிட்டிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கேள்விகள் 13 கேள்விகள். ஹிஸ்ட்ரியிலேருந்து 8 10 கேள்விகள். ஐஎன்எம்லேருந்து 7 கேள்விகளும் 10 கேள்விகளும். யூனிட் 8லேருந்து 9 கேள்விகளும் 8 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த முறைக்கு தேர்வில் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி மட்டும்தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. அப்போ வரக்கூடிய அடுத்த தேர்வுகளில் ஜியாகிரஃபி மட்டும்தான் மாறி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு முறையும் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா போட்டிகள் வந்து குறையணும், ஆள் வந்து தேங்கி இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றக்கான ஒவ்வொரு முறையும் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த முறை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த முறை எப்படி கேட்பாங்க கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு தலைப்பை வந்து ஒரு கேள்வி கேட்டு கூட விட்டுருவாங்க. அந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூனிட் 9 வந்து இதில் ஆட் பண்ணல, நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில. ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் எக்கனாமிக்ஸும் யூனிட் 9 இது எல்லாமே ஒரு தொடர்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பிரித்து வந்து கிளியராக வந்து சொல்ல முடியாது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆட்
ஆட் பண்ணிட்டேன். ஒன்று இல்லைனா 2 கேள்விகள் வந்து தான் கேட்டிருப்பாங்க யூனிட் 9லேருந்து. அதுவுமே அது கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளேயும் அடங்கும், எக்கனாமிக்ஸ்குள்ளேயும் அடங்கும். அதனால வந்து நான் பிரித்து போடாமல் இதில் சேர்த்து போட்டேன். ஓகே, அடுத்த முறை தேர்வில் வந்து ஜிஎஸ் வந்து பேட்டர்ன் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். அப்போ எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் தமிழ் அண்ட் மேக்ஸை வந்து ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது முக்கிய காரணம் என்னென்னா, தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு வந்து இதை தாண்டி கேட்கறதுக்கான வழிகள் இல்லை உங்களுக்கு, சரிங்களா? இதை தாண்டி அவங்களுக்கு கேட்கறதுக்கான வழிகளே கிடையாது. ஆனால் இந்த ஜிஎஸ் பகுதியில் வந்து இவங்க எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டினை கேட்டுட்டு பாலிட்டிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு முறையும் தேர்வில் வந்து அவங்க எவ்வளோ கடினத்தன்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுவாங்களே தவிர, ஒரு பேட்டர்ன் இதை தான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து தர மாட்டாங்க. அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு கீ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தமிழ் அண்ட் மேக்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் தமிழ் அண்ட் மேக்ஸில் வந்து நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் படிக்க போகிறீங்க. ஜிஎஸ்ல வந்து அப்படி படிக்க போகிறதில்ல. அதை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை கேள்விகள் எந்த தலைப்பு கீழேருந்து கேட்டாங்க நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எந்த சோர்ஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இதுதான் முக்கியமான விஷயம். கிளியராக கவனிங்க. இதில் பாருங்கள், 6th to 10th வரை இருக்க சோசியல் புக்லேருந்து மொத்தமே, அதாவது சோசியல் சயின்ஸ் புக்லேருந்து மொத்தமே பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்து 24 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்து 2022 குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கிட்டத்தட்ட 32 கேள்விகள் கிட்ட வந்துருந்துருச்சு, சரிங்களா? அதை நான் இதில் அட்டாச் பண்ணலை. ஏன்னா இப்போ பழைய பேட்டர்ன் நமக்கு இப்போ தேவையில்லை. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த முறை அப்படி கேட்டிருக்காங்களே, இந்த முறையும் அடுத்த முறை அந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலட்சியம் வந்துடும். அப்படின்றக்கான நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 6th to 12th வரை இருக்க சோசியல் புக்லேருந்து 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 11th 12th பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 11th 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. 11th 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போ 11th 12th எக்கனாமிக்ஸ்னால் மொத்தமே எக்கனாமிக்ஸ்லேருந்து 6 கேள்விகள் இல்லை, 8 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 2 கேள்விகள் வந்து இந்த 6th to 10th வரை இருக்க சோஷியல் புக்லேயே அடங்கிடும். ஏன்னா அதுக்குள்ளேயே எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அப்புறம் ஐஎன்எம் எல்லாமே, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும். அதான் சோசியல் சயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நான் வந்து 6th to 10th வரை இருக்க சோசியல் சயின்ஸும் போட்டிருக்கேன். இப்போ வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேட்டிருக்காங்க. 11th 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ கேள்விகள் கேட்டதில்லை குரூப் 4க்கு. மற்ற எக்ஸாம் கேட்டிருப்பாங்க, குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதில்லை. ஆனால் இந்த முறை 11th 12th ஹிஸ்ட்ரியிலேருந்தே 10 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கிளியராக வந்து இங்கேருந்து தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் வரும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரின்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து புக்கு தான். இதில் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஐஎன்எம்மும் அடங்கும், ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த முகல்ஸ்லாம் இருப்பாங்களே, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் அடங்கும். அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th 12thலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. 11th பாட்னிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 8th சயின்ஸ்லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சயின்ஸ்லேருந்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மேக்ஸ்லேருந்து 27 கேள்விகள். இந்த பேட்டர்னே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மேக்ஸ்லேருந்து 25 தான் கேட்பாங்க ஒவ்வொரு முறையும். ஆனால் கடந்த குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்விக்கு பதிலாக 27 கேள்விகள், 2 கேள்விகள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பேட்டர்ன் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் பார்த்துக்குங்க. தமிழ்னு ஏன் போட்டிருக்கேன்னா, தமிழ் புக் எங்கேருந்து கேட்டிருப்பாங்கன்னா, தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, யூனிட் 8, அந்த யூனிட் 8 கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் புக்கிலேருந்து தான் மோஸ்ட்லி வரும். இதில் சில கேள்விகள் வந்து திருக்குறள் தனியாக வெளியிலேருந்து கூட கேட்பாங்க. ஸோ அதனால் 9 கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னா இவ்வளோ புக்ஸ், இவ்வளோ டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சாகணும். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி படித்தா நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படின்றத பார்ப்போம். இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 11 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்துலாம் படிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைட்லேருந்து நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, இப்போ எந்த டாபிக் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? இப்போ 6th to 10th வரை சோசியல் புக் படிச்சிருந்தோம்னா 24 கேள்விகள் எழுதியிருக்கலாம். 11th 12th பாலிட்டி வந்து படிச்சிருந்தோம்னா 4 கேள்விகள் எழுதியிருக்கலாம். 11th 12th எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தோம்னா 6 கேள்விகள் எழுதிக்கலாம். ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா 10 கேள்வி எழுதிக்கலாம். 9th 10th சயின்ஸு படிச்சிங்கன்னா 5 கேள்வி எழுதிக்கலாம். தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா 9 கேள்வி எழுதிக்கலாம். ஸோ இந்த தமிழை வந்து நம்ம கணக்கில் சேர்க்க வேணாம். அது வந்து ஆல்ரெடி தமிழில் படித்ததுலேயே இது வந்துடும். அதனால் இதை வந்து ஜிஎஸ்ல சேர்க்க வேணாம். 9 கேள்விகள் மட்டும் ஆட் பண்ணிப்போம். இப்போ சிஏ வந்து பார்த்திங்கன்னா 11 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸ் வந்து 27. ஸோ இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த 6th to 10th வரை இருக்க சோசியல் சயின்ஸில் வந்து சிலபஸ் வைஸ் படித்தாலும் 7th ஒரு 3 லெசன் வரும். 12th ஒரு 7 லெசன் கிட்ட இருக்கும். 10 லெசன் தான் இருக்கும். 11th 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 14 லெசன் இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலையும் ஒரு 12-13 லெசன் கிட்ட இருக்கும். இதை மட்டும் படிச்சிங்கனாலே
அதோட சயின்ஸ் வந்து 9th 10th படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 58 கொஸ்டின்ஸ் வந்து வரும் சரிங்களா. மேக்ஸில் வந்து 27ல் 25 கொஸ்டினாவது நம்ம போடணும். இப்போ 25 கேட்டாங்கன்னா 23ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 மார்க் வந்து ஜென்ரலில் சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 11ல் வந்து நீங்கள் நார்மலாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கனாலே ஒரு 5 கேள்வி கிட்ட கரெக்டாக போட முடியும். அதுக்கு மேலேயும் போட முடியும். நான் குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம படித்தோம்னா ஒரு 88 கொஸ்டின் வந்து இந்த ஜிஎஸ் பார்ட்டில் வந்து போட முடியும். ஸோ ஜிஎஸ் பார்ட்டில் 88 கொஸ்டின்னா 88மே கரெக்டாக வருமான்னு கேட்டால் வராது. அதனால் ஒரு இதுலேருந்து ஒரு 5 மார்க் 7 கொஸ்டின் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 83 அந்த நம்ம சொன்ன ரேஞ்சுக்குள்ளே அது வந்துடும் சரிங்களா. இதுவுமே நான் கரண்ட் அஃபேர்ஸில் கம்மியாக சொன்னது தான். ஏன்னா நீங்கள் ஃப்ளூப்பில் போட்டால் கூட தெரியாத கேள்விகளை ஃப்ளூப்பில் போட்டால் கூட மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்க என்ன படிக்கணுன்றத ப்ரூஃபோட தான் சொல்கிறேன். அதனால் அது கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மந்த்ஸ் வந்து கையில் இருக்குது. அந்த 10 மந்த்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போடுறீங்கன்னா 10 மாதத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக அந்த 10 மாதம் முடிவு வரைக்குமே நீங்கள் ஒரு ஷெட்யூலை போட்டிங்கன்னா அதில் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா ரிவிஷனுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒதுக்கி தான் ஆகணும். 50% அளவுக்கு ரிவிஷனுக்கு நீங்கள் ஒதுக்கணும். இல்லைனா 40% ரிவிஷனுக்கு நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 மாதமாக 3 டேமாக வந்து பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 மாதம் தனியாக வச்சுருக்கேன். அந்த 1 மாதத்தில் வந்து முக்கியமான டாபிக்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கடைசி 1 மாதத்தில் என்ன படிக்கணும்னா இந்த செலக்டிவாக சில டாபிக்ஸ்லேருந்து வரும் கொஸ்டின் அப்படின்ற தெரிகிற டாபிக்ஸை மட்டும் அந்த கடைசி 1 மாதத்தில் படிக்கணும். அதுக்கு முந்தின 3 மாதம் வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2-3 மாதங்கள் இருக்கு இல்லையா, 6 மாதங்கள், இந்த 6 மாதம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்லா தரவாக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் தெளிவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் லேட்டாக கூட டைம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆரம்பத்தில் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 மாதம் இருக்கு இல்லையா, அதில் 8 மணி நேரம் அளவுக்கு படிங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ்ன்றது மட்டும் கம்பல்சரி. நீங்கள் வந்து பாலிட்டி வந்து நீங்கள் எப்படி வேணால் பாலிட்டி படிங்க, ஐஎன்எம் படிங்க, அது உங்களோட சாய்ஸ். ஜிஎஸ்க்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தமிழ் அண்ட் மேக்ஸ். இந்த முதல் 3 மாதத்தில் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் மேக்ஸை மட்டும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த முதல் 3 மாதத்துக்குள்ளேயே தமிழ் அண்ட் மேக்ஸில் ஃபுல்லாக முடிக்காத டாபிக்னு ஒன்று இருக்கவே கூடாது. அதுவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம், அதனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிப்போம், அடுத்து படிப்போம் இல்லையா அப்படின்ற காரணத்தில் படிக்காதீங்க. கிளியராக படிங்க. தயவு செஞ்சு முதல் தடவை படிக்கும் போதே தெளிவாக படிங்க. இதுதான் பல பேர் பண்ணுற மிஸ்டேக். இதுதான் முதல் தடவை படிக்கிறோம் அதனால சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக படிப்பாங்க. சரி அடுத்து வர்றப்ப ரிவிஷன் வர்றப்போ இதெல்லாம் படிச்சுக்கலான்ட்டு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல் தடவை படிக்கும் போது தெளிவாக படிக்க பழகிக்கோங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கை ஜிஎஸ்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் அளவுக்கு டெய்லி படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எந்த ரேஷியோவில் வந்து படிக்கிறதுனா தமிழுக்கு வந்து 6 மணி நேரம் ஒதுக்கிடுங்க, மேக்ஸ்க்கு வந்து 1 மணி நேரம், ஜிஎஸ்க்கு வந்து 1 மணி நேரம். இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து படிங்க. ஒரு நாளைக்கு 2 யூனிட்னு வச்சு படிச்சிங்கன்னா கூட 3 மாதத்தில் தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஸோ கிளியராகவும் முடிக்கணும். இப்போ 6 மணி நேரம் தமிழ் தந்திருக்கேன்றதுக்காண்டி நீங்கள் என்ன நினைக்கூடாதுன்னா 6 மணி நேரம்லாம் தேவைப்படாது, எனக்கு 2 மணி நேரம் தான் தேவைப்படும், மிச்ச டைம்லாம் நான் வேறு ஏதாவது படிக்கிறேன்ட்டு போயிடக்கூடாது. அந்த 6 மணி நேரத்தில் குறைஞ்சது நீங்கள் 5லேருந்து 4 மணி நேரம் அதை தெளிவாக படிங்க. இப்போ ஒரு 2 யூனிட் படிக்கிறது, சில கொஸ்டின்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, திருப்பி படிங்க. அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ அந்த 2 யூனிட் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண முடியும், எத்தனை தடவை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும், அந்த மாதிரி வந்து பாருங்கள். இது ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, புதுசாக படிக்க போகிறவங்களுக்கும் சரி, இதுதான் இப்படி தான் படிக்கணும். ஸோ 2 யூனிட் படிச்சிங்கன்னா கூட அதை தெளிவாக படிங்க. மேக்ஸ்க்கு வந்து டெய்லி ஒரு டாபிக் ஒரு டாபிக் டெய்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாடல்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த இதில் போட்டிருக்க மாதிரி 1 ஹவர் வந்து மேக்ஸ்க்கு போதுமானது. அதில் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபார்முலா மட்டும் கம்பல்சரி பாருங்கள். 4வது நாள், அதாவது 1, 2, 3, 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்க்கணும். அதுக்கடுத்து 5, 6, 7, 8வது நாள் வந்து ஃபார்முலா பார்க்கணும். இந்த மெத்தடில் வந்து போங்க. ஃபார்முலா வந்து கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்து எக்ஸாமில் வந்து மறக்காமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து உங்களோட தனிப்பட்ட இது தான், நீங்கள் எந்த டாபிக் வேணால் எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த 3 மாதங்களை வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கான மாதமாக நினச்சிக்கிட்டு தரவாக படிங்க, சரிங்களா. சரி, அடுத்து இந்த 3 மாதம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கான இந்த 6 மணி நேரத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே 3 மாதத்தில் தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. அதனால் அடுத்த 3 மாதத்தில் வந்து தமிழுக்கான டயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டைமில் 1 ஹவர் அந்த மேக்ஸ் பாருங்கள். அதுக்கும் தாண்டி எவ்வளோ நேரம் முடியுமோ ஜிஎஸ் மிச்சத்தை எடுத்து பாருங்கள்.
ஸோ அடுத்த 3 மாதங்களில் வந்து ஜிஎஸை முடிக்கணும். ஜிஎஸ் வந்து முடிச்சுட்டு தமிழை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறப்பயே சைமல்டேனியஸாக வந்து தமிழை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப தான் அது மறக்காமல் இருக்கும். ஸோ தமிழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸும் இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸும் படிக்கும்போது நீங்கள் என்னென்னா அந்த 3 மாதத்துலையும் இதுக்கு முன்னாடி தமிழ் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. படிக்கிறப்ப ஒரு கொஸ்டின் மறக்குதுன்னா அந்த கொஸ்டினை ஒரு நோட்ஸில் எடுத்து வச்சு திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா மறக்காது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 மாத காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ன்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஃபவுண்டேஷனை மட்டும் கிளியராக பண்ணுங்கள். அதுக்கடுத்து இருக்கிற 4 மாதமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டைம் கிடைச்சாலும் கூட ஒரு 6 மாதம் கூட கிடைக்கலாம் மொத்தம். அந்த டைம் ஃபுல்லாகவே ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு போட்டுகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். முதல் 3 மாத காலத்தில் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் சயின்ஸ் எப்படி படிக்கலான்றதை அடுத்து வர உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். 6 மாதத்தில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த டாப்பிக்கில் வந்து வீக்காக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸில் வந்து கிளியர். நெக்ஸ்ட் வந்து தமிழ் படிக்க போகிறோம் சொல்லியாச்சு. ஸோ எப்படி படிக்க போகிறோம் தமிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கங்க. நான் சும்மா ஒரு மாடல் காண்டி கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததும் 6th ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 10th 11th 12th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேஜர் டாபிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். 10th 11th 12th மட்டுமே ஒவ்வொரு தேர்வுலையும் எவ்வளோ கேள்விகள் புது புத்தகத்துலேருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் வந்து 25 கேள்விகள் கிட்ட வருது 10th 11th 12th 3 புத்தகத்துலேருந்து மட்டும். அதுக்கப்புறம் 6th 7th நியூ புக்கையும் படிச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் வந்து 5 பாட புத்தகம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியும். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்றப்ப தாராளமாக 2 யூனிட் ஒரு நாளைக்கு படிக்கலாம். 2 இயல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 63 இயல் மொத்தம் இருக்குது அந்த 5 புத்தகத்தில். அதனால நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து அழகாகவே முடிச்சிடலாம். 10, 11, 12 பாடங்களை தவிர 6, 7 இதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். அதனால் அதை கவலைப்படாமல் வந்து நீங்கள் டெய்லி 2 யூனிட் மட்டும் படிங்க. படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தில் 5 புத்தகம் முடிஞ்சிடும். 2வது மாதத்தில் அதே மாதிரி 8th 9th 11th அட்வான்ஸ் தமிழ், 12th அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ், சரிங்களா? 11th 12th சிறப்பு தமிழ் படிக்கிறோம். ஸோ இந்த 4 புத்தகம் மட்டும் படிங்க. அதுவும் சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா புதிய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் 2 புத்தகம் சேர்த்து 250 பக்கங்கள் கொண்ட ஒரு பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணி தரேன். அதை மட்டும் படித்தாலே போதுமானது. அதை தாண்டி எதுவும் கேட்க போகிறதில்ல. இது வந்து 2ஆம் மாதத்தில் வந்து தருவேன். முதல் மாதம் நான் சொன்ன மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. இல்லை உங்களுக்கு அது சூட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. 4ஆம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th ஓல்டு புக்கு வந்து அந்த செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். 5, 6 மாதங்கள்லையும் அந்த 4ஆம் மாதத்தில் மீதி இருக்கிற நாட்கள்லையும் ரிவிஷன் தமிழை பண்ணுங்கள். அதே டைமில் ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதில் தர ஆரம்பிச்சிருங்க. 4, 5, 6 மாதங்களில் வந்து ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான ஷெடியூல் ஏதாவது போடணும்னா அது வந்து அடுத்த ஃபியூச்சரில் தரேன். இப்போதைக்கு இந்த தமிழை வந்து தரவு பண்ணி படிங்க. இனி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணலான் இருக்கோம். ரீசனிங் வீடியோ, மெயின்ஸ்க்கான ரீசனிங் வீடியோவும் ரெகுலராக வரும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.